Hi friends, welcome to Mohana illam. இன்னைக்கு நம்ம சுவையான பூண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா 3 கப் அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு 3 உருண்டை புளி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இது நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு முதல்ல வெந்தயத்தை வறுத்துக்க போகிறோம். வெந்தயம் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுத்தா கடுகு கருகி போயிடும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிற பூண்டை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கலர் மாறுற அளவுக்கு வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓரளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் மாற்றி புளி தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதுலேயே புளி தண்ணியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சா போதும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் இதுலேயே சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். முதல்ல இதில் கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருந்த 1/2 கப் பூண்டை இதில் சேர்த்துட்றேன். நீங்கள் தேவைப்பட்டால் எல்லா பூண்டையும் சேர்த்து கூட அரைச்சிடலாம். பூண்டு தனித்தனியாக தெரியறதுக்காக நான் கொஞ்சத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போது இந்த பூண்டு நல்லா வதங்கி சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டை இதில் சேர்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 4.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் சைடில் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.
இதை இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அல்லது பீங்கான் ஜாடிலையோ போட்டு வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டா 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.